எப்படியோ எங்கேயாவது ஒரு வண்டி குப்பை கண்டிஷனில் எப்படி இருந்தாலும் வாங்கிடுறது. எப்படியோ அதாவது நைட் அண்ட் டே அப்போ ஒர்க் பண்ணி வேலை செய்ய கல்யாணத்துக்கு முன்னாடி ஓகே ரொம்ப லைக் பண்ணி காசு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்பேன். ஒரு ஓல்டு வண்டி எடுப்பேன். அப்படி ஒன்று நான் கலெக்ட் பண்ணுது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாம் கலெக்ட் பண்ணுது. இருக்க சம்பாதிச்ச காலத்தில் இதில் தான் போடுது. ராய் டியூட்டி, எஸ்டி, ஜாவா, எக்ஸ்ப்ளோர், ஃபியூரி, கேபி, இன்சுசுகி, யமஹா அதுமாரி ஸ்வேகா எல்லா ஸ்பேரும் அப்படியே பைக் வாங்கிச்சில ஒன் பை எங்கெங்கே லாட்டாக கிடைக்குதோ எல்லாம் எடுத்துருவோம். 555 பைனியர் மாடல் பேர் 50cc. எனக்கு பிடிச்சது ஃபஸ்ட்டு இந்த ஆர்டி அந்த ப்ளூ கலர் ஒன்று ஓட்டுறேன். அதுதான் எனக்கு ஃபஸ்ட் பிடிச்சி எடுத்தது. அதுக்கப்புறம் தான் ஒன் பை ஒன்னாக எடுத்தது. ஆர்டி 350 ஃபஸ்ட்டு மெயின். ஆர்டி 350 பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஜப்பான் மேடு. இது பார்த்தீங்கன்னா 70s ஜப்பான்காரன் கண்டுபிடிச்சிட்டான். இப்போது உள்ள ஸ்பெஷலு அதாவது இப்போ 2000 வந்த ஸ்பெஷலு கிட்டத்தட்ட 30-40 வருஷம் முன்னாடி அவன் பண்ணிட்டான். ஆனால் இந்தியாவில் வந்தது பார்த்தீங்கன்னா 83 தான் வந்துச்சு. அது 6 ஸ்பீடு 6 கியர். இது ஆக்சுவலாக 350cc. டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 180. மைலேஜ் தான் உங்களுக்கு 15, 16, 18 அந்த ரேஞ்ச் வரும். மற்றபடி ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு ரேசிங்க்கு ஆக்சுவலாக இப்போ உள்ள வண்டியோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா அது அப்பயே கொண்டு வந்துட்டாங்க. 1970 அவன் ஜப்பான்காரன் பண்ணிட்டான். ஆக்சுவலாக இந்தியாவில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 83 போலீஸ்க்கு கொடுத்தாங்க இந்த ஆர்டி 350. அதுக்கப்புறம் தான் லோ டார்க்குன்னு போட்டு மக்களுக்கு பப்ளிக்கு அனுப்பிச்சாங்க. அது ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா அந்த வண்டி அப்பயே யாரும் கிட்ட நெருங்க முடியாது, அவ்வளோ ஸ்பீடு. நிறைய படத்துலேயும் வந்திருக்கு ஸ்பெஷலு. ரஜினி படத்தில் கொடி பறக்கிறதுல வரும் அது. ஆமாம், அதில் அந்த வண்டிக்காக அந்த படம் அந்த சீனை பார்ப்பேன் நான் ரொம்ப. அதுமாரி ஹிந்தி படத்தில் ஒரு ஆர்டி 350 ஷோரூம்லாம் காமிச்சு ஒரு அந்த படமும் நான் அப்போ வாங்கி பார்த்தேன். இந்த வண்டிலாம் எப்படின்னு வச்சு கலெக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா கணக்கெலாம் பார்க்கல. அப்பப்போ காசு வரதெல்லாம் அப்படியே சம்பாதினா இதில் தான் போட்டு வாங்குறது. சும்மா ரஃபாக வேணால் சொல்லுவோம் ஒரு 20 lakh 30 lakh வரலாம். ஏன்னா அப்பப்போ 5000 10,000 போட்டு தான் ஒன் வேணால் சாமான் இது இன்ஜின் ஐட்டம் எதுனாலும் எடுத்துருவோம். எங்கே கிடச்சாலும் இந்த வண்டி என்ன கண்டிஷன் அன்கண்டிஷன் எதுனாலும் எடுத்துருவேன். ஸ்பேர்ஸுக்கு யூஸ் ஆகும்னு எடுத்துருவேன். புக்கு இல்லைன்னா கூட புக்கு இருந்தாலும் எடுத்து வச்சுப்பேன். புக்கு இல்லைனாலும் எடுத்துப்பேன். ஏன்னா ஸ்பேர்ஸுக்கு அதில் உள்ள ஸ்பேர்ஸ் யூஸ் ஆகும். இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பழைய வண்டி ரெடி பண்ணோன்னா ஒரு வண்டி ரெடி பண்ணால் இன்னொரு வண்டி வாங்கினா தான் ஒரு வண்டியை முழுசு பண்ண முடியும். ஏன்னா ஸ்பேர்ஸ் அதில் அரைகுறையாக இருக்கும். இன்னொரு வண்டியிலேருந்து போட்டு மேட்ச் பண்ணி ஒரு வண்டி புக்கு இருக்க வண்டியை பக்காவாக பண்ணிடலாம். மற்றபடி புக்கு இல்லாத வண்டி எடுத்தால் ஸ்பேர்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். என்ஃபீல்டு ஃபியூரி ஆக்சுவலாக அது ஜெர்மன் ஜுண்டப் வண்டி. ஆக்சுவலாக என்ஃபீல்டு கம்பெனிக்காரன் அதை வாங்கி இந்தியாவில் ஃபியூரின்ற பேரில் போட்டாங்க. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா அலாய் வீலு டிஸ்க் போட்டால் ஒரே வண்டி இந்தியாவில் பப்ளிக்கு கொடுத்த வண்டி அதுதான். டிஸ்க் அலாய் வீலு 5 கியர் ஓகே. சிங்கிள் சிலிண்டர் 175cc. அப்போயே பார்த்திங்கன்னா ஆர்டிக்கு ஈக்குவலாக போவோம். இது ஆர்டி ஆனால் பண்ண முடியாது ஸ்பீடு. ஆனால் நான் அலாய் வீலு டிஸ்க் போட்டால் ஒரே ஸ்பெஷல் வண்டியாக தான். ஸ்பேர் பார்ட்ஸ் பார்த்திங்கன்னா பழைய வண்டியெலாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கிடைக்கிறதில்ல, ரேர் தான். நான் பைக் கலெக்ஷன் பண்ணிச்சிலே ஓல்டு ஸ்பேர் எங்கெங்கே கிடைக்குது எதுனாலும் வாங்கி வச்சுப்பேன். ராய் டியூட்டி, எஸ்டி, ஜாவா, எக்ஸ்ப்ளோர், ஃபியூரி, கேபி, இன்சுசுகி, யமஹா அதுமாரி ஸ்வேகா எல்லா ஸ்பேரும் அப்படியே பைக் வாங்கிச்சில ஒன் பை எங்கெங்கே லாட்டாக கிடைக்குதோ எல்லாம் எடுத்து வச்சுப்பேன். இப்போ தெரிஞ்சவங்க யாராவது தெரிஞ்ச சர்க்கிளில் கேட்கச்சில நான் அதுக்கும் சேலும் பண்ணுறேன். மற்றபடி மோஸ்ட்லி எல்லாத்தையும் கொடுத்துறதில்ல. ஏன்னா நம்ம ரெடி பண்ணிச்சில கிடைக்கிறதில்ல. அதனால் நான் ரெடி பண்ணியும் கொடுக்குறேன். அதனால் ஸ்பேர்ஸ்லாம் நானே போட்டு கிடைக்காத ஐட்டம் மட்டும் ஏதாவது எங்கேயாவது ஆன்லைனில் பார்த்து எங்கேயாவது வாங்கி பிடிச்சி போட்டுறது. மறுபடியும் மோஸ்ட்லி எல்லா ஸ்பேரும் நம்மகிட்ட இருக்கும். ஓல்டு வண்டி ஸ்பேர் எல்லாமே இருக்கும். இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா வின்டேஜ் பைக்கு இது கேட்குறாங்க, ஷோக்கு சும்மா நிப்பாட்டுறதுக்காக கேட்குறாங்க. நான் ஆக்சுவலாக ரீபான் ரைடர்ஸில் இருக்கேன். அவங்க மூலயமா எங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க. ஒரு வாட்டி இந்த இடுகாட்டுக்கோட்டை ஸ்ரீபெரும்புத்தூர் ரேஸ் ட்ராக்கில் அங்கே எனக்கு வின்டேஜ் பைக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 10 வண்டி எடுத்துன்னு போயிருந்தாங்க. ஏச்சர் புக் பண்ணி எடுத்துன்னு போனாங்க எங்கள் ரீபான் ரைடர்ஸ் குரூப் மூலயமா. ஆக்சுவலாக ஸ்வேகா பார்த்திங்கன்னா அது ஃப்ரான்ஸ் பேசிக். இந்தியன் மேடில் அதாவது ஸ்வேகான்னு வந்துச்சு. ஆக்சுவலாக ஃப்ரான்ஸ் வண்டி. ஆக்சுவலாக அது திருப்பதிலாம் ஃபேக்ட்ரி இருந்துச்சு. ஸ்வேகா அப்போ அந்த காலத்தில் ரேஸ்லாம் வைப்பாங்க. ஸ்பீடு போவோம் 50 அப்படி போவோம். ஆனால் இதை பீட் பண்ணது டிவிசிட்டி வந்தோடனே இது உட்காந்துருச்சு. டிவிசிட்டிலாம் சிரமமாக பிக்கப் போகும். அதனால் இது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனால் இதுவும் நல்லா அழகாக இருக்கும். சைக்கிள் மாரி இருக்கும். ஓட்டுறதுக்கு நல்லா ரசித்து ஓட்டலாம். ஜாவா ஜெட்டு பார்த்திங்கன்னா செக்கோஸ்லேவா ஜாவாவுடைய கம்பெனி தான். அதுவும்
வச்சுருக்க பார்த்தீங்கன்னா 555 பைனியர் மாடல் பேர் 50cc. ஓகே, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அது லேடிஸ்க்குன்னு கொடுத்த வண்டி. அது 3 கியரு ஸ்னோ கார்ட் டைப் வரும். ஆக்சுவலாக அங்கே பனி பிரதேசத்தில் பனியை காலில் அடிக்காமல் ஸ்னோ கார்ட் டைப்பில் வரும் 50cc. நல்லாயிருக்கும். அது இந்தியனில் பார்த்தீங்கன்னா அது 60s வந்துச்சு, 62 வந்துச்சு இந்தியாவுக்கு. அப்போ அது பேசிக்காக அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்ஜி கோல்டுன்னு விட்டாங்க. ஜாவா கோல்டு இது, அடுத்து எஸ்ஜி கோல்டு விட்டாங்க. என்ஃபீல்டு ஓல்டு புல்லட் பார்த்திங்கன்னா இப்போ 3வது 4வது கீர் போட்டாலும் லைட்டாக குத்த டுப்புன்னு அழகாக போகிறதுக்கு அப்படியே ரசித்து ஓட்டலாம் அந்த புல்லட்டு. ஆனால் லேட்டஸ்ட் புல்லட் அப்படி ஓட்ட முடியாது. இப்போ பசங்க எல்லாம் முறுக்கிட்டு ஸ்பீடாக போகணுன்னு தான் யோசிக்கிறாங்க. ரசித்து ஓட்டுறது யாருமே கிடையாது. ஓகே, அதே இது ஓல்டு 50s 60s 70s 90s வரைக்கும் ஸ்டாண்டர்ட் புல்லட் இருக்குது. அதை ஓட்டிங்கன்னா 4வது கீர் போட்டு லைட்டாக ஆக்சிடென்ட் கொடுத்து அப்படியே டுப்புன்னு போனால் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. ஏன்னா ஓல்டில் இருக்க குவாலிட்டி கிடையாது எந்த வண்டியிலும் சரி. பழைய வண்டியில் உள்ள ஃப்ரேமு மட்கார்டு ரிம்மே பார்த்திங்கன்னா லைஃப் லாங் இருக்கும், போகுது அவ்வளோ சீக்கிரம். இப்போ உள்ள மட்கார்டோ இரும்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் ஒரு மழையில் துருப்பிடிச்சிது துடைக்கலைன்னா. ஆக்சுவலாக ஜாவாவில் பார்த்திங்கன்னா 50ஸ்லேயே பார்த்திங்கன்னா 40-50 ஜாவா வரச்சில் ஒரே லிவரில் கிக்கர், கீர் லிவர், கிளச்சி 3மே பண்ணி வந்துச்சு. இந்த வண்டி பார்க்குறதுக்காகவே அந்த ரிலையன்ஸ் ஷோரூம் ஃபுல்லாக ஆள் வந்து பார்த்தாங்க. அப்போ இது ஒரே லிவரில் இது இருக்கனால ஸ்பெஷலாக வந்துச்சு. இது ஒரே லிவரில் கிளச்சி, கீரு, கிக்கர் 3 கிளச் வேர் கட்டானாலும் அந்த லிவரில் யூஸ் பண்ணி இங்கே அப்படியே ஓட்டலாம். அந்த ஒரு ஸ்பெஷலு. ஆமாம், அதுமாரி அந்த காலத்தில் இந்த ஜாவாலாம் பார்த்திங்கன்னா ஷிப்பில் தான் வரும். அது மேலே ஒரு ஸ்ப்ரே பண்ணுறோம் பிளாக் கலரில். அது ஒரு ஆயில் தார் மாரி ஸ்ப்ரே. அது வந்து ஃபேக்ட்ரிக்காக ஒரு எடுத்துன்னு போயிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் ஷோரூமில் எடுத்து நிப்பாட்டுவாங்க, ரிலையன்ஸ் ஆஃபீஸ் மவுண்ட் ரோட்டில். மற்றபடி அதான் ஜாவாவில் ஸ்பெஷல் அது ஒன்று. கிக்கர் அடித்து விட்றீங்க, அடித்து விட்டு திரும்ப ஃப்ரண்ட்டில் வரச்சிலே அது தானாக அமுக்கி வெளியில் வரும். லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சு வெளியில் வரும். வெளியில் வரச்சில கீரில் கான்டாக்ட் ஆகிரும். அதில் கீர் கான்டாக்ட் கீர் போட்டுச்சில கிளச்சும் அழுத்தம். அது அந்த பக்கம் அது ஒரு கிளச் சம்சான்னு சொல்லுவாங்க. அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக பண்ணால் தான் அது வேலை செய்யும் கரெக்டாக. அதை நம்ம மெக்கானிக்கலில் இருக்குது அது வேலை. அது கரெக்டாக அதை அட்ஜஸ்ட் பண்ணால் அந்த லிவர் தூக்கிச்சில கிளச்சும் வேலை செய்யும். நீ கிளச் அழுத்துனா உங்களுக்கு லூஸாக இருக்கும். ஏன்னா இந்த லிவர்லேயே உங்களுக்கு அது வேலை செய்யும். அந்த ஒரு ஸ்பெஷல் அதில் இருக்கும் ஜாவாவில். இப்போ ஆல்ட்ரேஷன்ட்டு சொன்னால் கூட பண்ணலாம், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் வண்டி ஒரிஜினாலிட்டி வச்சது தான் நல்லது. ஆல்ட்ரேஷன் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஸ்பெஷல் சொல்ல முடியாது. அதில் ஹேண்ட்மேடு தான் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா வண்டி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரிஜினாலிட்டி பண்ணுறது தான் நல்லது. ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், அது உங்கள் டேஸ்ட்டுக்கு பண்ணலாம். ஆனால் அது அந்தளவுக்கு ஸ்பெஷல் சொல்ல முடியாது. 20,000 25,000 என்ன வாங்கினாங்க. அது நாகர்கோயிலேருந்து அமுச்சு விட்டாங்க. அது பார்த்திங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரிஜினாலிட்டியாக ஷோரூம் கண்டிஷன் பண்ணுது. இன்ஜின்லேருந்து எல்லாமே ஒரிஜினல் பார்ட்ஸ் போட்டு பண்ணுது. அது 1.25 லட்சம் ஆயிடுச்சு. அது விண்டேஜ் பைக் பார்த்திங்கன்னா அதில் இருக்க லைஃப் வேறு வண்டியில் கிடையாது. அதில் விண்டேஜ் பைக்கு தனி ஸ்பெஷலு, அது யாரும் விட்டுறாதீங்க. மற்றபடி இதை வச்சு நம்ம டெய்லி ஒன்றும் ஓட்ட போகிறதில்ல. ஒன்று ஆசையாக இப்போ வாரத்துக்கு ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு நாள் 2 நாள் தான் ஓட்ட போகிறோம். ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ரோட்டில் ஓடிச்சில் அது நல்லாயிருக்கும் அந்த ஃபீலிங்கு. லேட்டஸ்ட் வண்டியில் அதுமாரி கிடைக்காது. வாகனவியல் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. தேங்க்யூ.